தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். புதிய வகுப்பானது வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம தொடங்க இருக்கிறோம். நம்ம வகுப்பானது இணைய வழியில் தாங்க நடத்துகிறோம். வாரத்தில் 4 அல்லது 5 நாட்கள் மாலை நேரம் இந்த வகுப்பு நடைபெறும். விடுமுறை நாட்களில் காலை நேரம் இந்த வகுப்பு நடைபெறுங்க. டீம்ஸ் ஆப் மூலமாக நம்ம லைவாக தான் இந்த கிளாஸ் நடத்துகிறோம். உங்களுடைய ஐயப்பாடுகளை நீங்கள் வகுப்புலேயே கேட்டுக்கொள்ளலாங்க. சரி, இந்த வகுப்பு ஒரு நாள் நம்ம கலந்துக்க முடியலன்னா எப்படி பார்க்கறது அப்படின்னா, இந்த வகுப்பு நம்ம நடத்தும் பொழுது அதை ரெக்கார்ட் பண்ணி அன்று இரவே நம்முடைய மொபைல் அப்ளிகேஷனில் இந்த வகுப்பை நம்ம பதிவேற்றம் செஞ்சுடுவோம். ஸோ எக்ஸாம் வரைக்கும், பரீட்சை வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வகுப்பை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து கொள்ளலாங்க. அதே மாதிரி இந்த மொபைல் அப்ளிகேஷனில் தான் நம்மளுடைய தேர்வும் நடைபெறும். ஆன்லைன் டெஸ்ட் அதில் தான் நம்ம நடைபெறும். நம்ம புதிதாக இக்கால இலக்கியத்திற்குன்னு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். 1050 பக்கங்கள் கொண்ட இந்த மெட்டீரியலானது 3 தொகுதியாக நம்ம போட்டிருக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மரபு கவிஞர்கள், அதாவது எழுத்தாளர்களை பற்றிய முழுமையான தகவல் இதில் இருக்குங்க. மரபு கவிஞர்கள், புது கவிஞர்கள், புதின எழுத்தாளர்கள், சிறுகதை எழுத்தாளர்கள், இலக்கிய திறனாய்வாளர்கள், உரையாசிரியர்கள், மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள், அடுத்தது மொழி வரலாற்று ஆசிரியர்கள், அடுத்து பார்த்திங்கன்னா திரைப்பட பாடலாசிரியர்கள், இவர்களை குறித்த முழுமையான தகவல் நம்ம இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். அதாவது இக்கால இலக்கியம் முழுமையாக இதில் இருக்குது. இப்போ இக்கால இலக்கியம் எல்லா தேர்வுக்குமே உண்டு. யூஜிடிஆர்பி எழுதுகிறவங்க, பிஜி எழுதுகிறவங்க, கல்லூரி தேர்வு எழுதுகிறவங்க, நெட்செட் தேர்வு எழுதுகிறவங்க, இந்த மாதிரி அனைத்து தமிழ் தேர்வு எழுதுகிறவங்களுக்குமே இந்த இக்கால இலக்கியம் ஒரு முதன்மையான பாடமாக இருக்குங்க. இந்த தொகுதி 3 தொகுதி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம 2 தொகுதி தயாராகிருச்சு. இன்னும் 1 பார்த்திங்கன்னா திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை தயாராகிரும். புதன்கிழமையிலிருந்து இது நம்ம மாணவர்களுக்கு கொடுக்குறோங்க. ஸோ இது குறித்து மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேண்டும் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தமிழ்ச்சோலை எண் கொடுத்துருக்கோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, அதாவது தினந்தோறும் ஒரு 10 வினாக்கள் கொடுத்து ஒரு 10 அல்லது 20 வினாக்கள் இந்த மாதிரி தினந்தோறும் நம்ம முக்கியமான அல்லது நம்ம அடிப்படை வினாக்கள் கொடுத்தோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கம்தான். ஸோ அதுதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் வினா, எம்மொழி பேசுவோரை ஜானி என்று அழைப்பர். அதாவது எந்த மொழி பேசுகிறவங்கள அந்த மக்களுக்கு பேர் ஜானி, அது எந்த மொழி பேசுகிறவங்கள நம்ம ஜானி என்று அழைப்பர். இதுதான் அந்த முதல் வினா. இதற்கான விடை பெங்கோ. பெங்கோ என்ற மொழி பேசக்கூடிய மக்களைத்தான் ஜானி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2வது வினா, பேரியாழ் எத்தனை நரம்புகளை உடையதுங்க. இதுதான் வினா. இப்போ நிறைய யாழ் வகை இருக்கு இல்லையா, பேரியாழ், சீரியாழ், மகரையாழ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் பேரியாழ் எத்தனை நரம்புகளை உடையது. இதற்கான விடை 21 நரம்புகளை உடையதுங்க. அடுத்த வினா, நலகிரி என்பது எம்மன்னனின் பட்டத்து யானை. ஒவ்வொரு மன்னனும் அவனுக்குன்னு ஒரு பட்டத்து யானை இருக்கும். அது மிகச் சிறப்பு பொருந்தியது. அந்த யானைக்குரிய பெயர் ஒவ்வொரு காப்பியத்திலையும் வேறுபடும். உதயனகுமார காவியம் என்ற சிறு காப்பியம், 5 காப்பியங்களில் ஒன்றான உதயனகுமார காவியத்தில் தான் இந்த வினா வருகிறது. நலகிரி என்பது எம்மன்னனின் பட்டத்து யானை. இதற்கான விடை பிரச்சோதனன். அந்த மன்னன் பேர் பிரச்சோதனன். அடுத்த வினா, காரி உண்டி கடவுள் பற்றி கூறும் நூல் எது. காரி உண்டி கடவுள் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கிறதுங்க. இந்த பெயர் எந்த நூலில் இடம்பெறுகிறது. மலைபடுகடாம், கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய மலைபடுகடாம் 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான மலைபடுகடாம் என்ற நூலில் தான் இந்த காரி உண்டி கடவுள் பற்றிய குறிப்பு இருக்கிறதுங்க. அடுத்தது, தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் நிறுவியவர் யார். கிறிஸ்துவர்களுடைய தமிழ் தொண்டில் நம்ம இதை படிப்போம். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் நிறுவிய இந்த கிறிஸ்துவ பாதிரியார் யார். சீகன் பால்கு ஐயருங்க. அடுத்த வினா, வேற்றுப்பொருள் வைப்பனி எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது. வேற்றுப்பொருள் வைப்பனி 8 வகைப்படுங்க. அடுத்த வினா, முண்டகப்பூ அப்படிங்கிறது எந்த திணைக்குரியது, எந்த நிலத்திற்கு உரியது. நெய்தல் நிலத்திற்கு உரியதுங்க. அடுத்தது, கவிஞர் சாலை இளந்திரையனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை மகாலிங்கம் என்பதாகும். கொற்கை என்ற புதினத்தின் ஆசிரியர் யார். இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம். இதனுடைய ஆசிரியர் ஜோடி குரூஸ் அவர்கள்.
அடுத்ததா மணிமேகலையினுடைய முதல் காதையின் பெயர் என்ன? மணிமேகலை ஒரு புத்த சமய நூல். சீத்தலை சாத்தனார் இதனுடைய ஆசிரியர். 30 காதைகளை கொண்ட இதனுடைய முதல் காதையின் பெயர் என்ன? விழாவரை காதை. மொத்தம் இதில் நம்ம 10 வினாக்கள் கொடுத்துருக்கோம். இது குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் பொறுத்து நம்ம இன்னும் நிறைய வினாக்கள் இதில் போடலாம். இந்த மாதிரி தினம்தோறும் நம்ம இன்னும் நிறைய வினாக்கள், இதில் ஒரு 10 தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு 20-30 வினாக்கள் தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு காணொளி பதிவிட்டால் நிச்சயம் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சொல்கிறோம், நம்மளுடைய புதிய பேட்ச் பிஜிடிஆர்பியினுடைய புதிய வகுப்பு வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து நம்ம தொடங்க இருக்கிறோம். இணைய வழி பயிற்சி வகுப்பு, மிக குறைந்த கட்டணம் தான். இந்த வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம மெட்டீரியல் நம்ம கொடுப்போங்க. இது தொடர்ந்து மேலும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்ச்சோலை எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.